என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதியம் ஆன போதே சூர்யா அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டான். வைரா இருக்கும் இடத்தை தவறி கூட அவன் பார்க்கவில்லை. மாலை வரை தாக்கு பிடிக்க முடியாமல் தவித்த வைரா செல்லை எடுத்து ஒரு முறை அவள் அப்பாவை அழைத்தே விட்டாள். ஆனால் அலுவலகத்தில் இருப்பவர் செவியில் இந்த செய்தி விழுந்தால் கேலி செய்வார்களோ என்ற பயம். ஏனென்றால் இந்த செய்தியை அவளால் கூட நம்ப முடியவில்லை. ஒரு வழியாக மாலை ஆகிவிட்டது. விரைந்து வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அப்பாவிடம் விஷயத்தை கூற அதை அவள் அப்பாவால் நம்ப முடியவில்லை. வைரா, நீ பகல் கனவு எதுவும் காணலையே என்று கேட்டார். இல்லப்பா, சார் வந்து பேசும்போது உங்களுக்கே புரியும் என்று கூறியவள் அவர்கள் வரவுக்காக காத்திருந்தாள். ஆனால் மாலை 6:30 ஆகியும் அவர்கள் வந்த பாடில்லை. அவள் ஏதோ கனவு கண்டு உளறி இருக்கிறாள் என்று அவள் அப்பா நினைத்து கொண்டார். அவளுக்கு கூட இன்று அலுவலகத்தில் நடந்த நிகழ்வு கனவோ என்று தோன்றியது. இரவு 9 மணி ஆகிவிட்டது. சூர்யா வீட்டிலிருந்து ஒருவரும் வரவில்லை. அப்பாவும் படுக்கைக்கு சென்று விட்டார். ஆனால் வைரா மட்டும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தாள். இறுதியில் 9:30 ஆன போது வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க அவள் விரைந்து வந்து கதவை திறந்தாள். சூர்யாவின் தாத்தாவும் அப்பாவும் கை நிறைய பைகளோடு அவளை நோக்கி வருகிறார்கள். அவள் அப்பாவும் உறங்கி இருக்கவில்லை. காரின் சத்தம் கேட்டதும் அவரும் எழுந்து ஹாலுக்கு வந்து விட்டார். சூர்யாவின் அப்பா தாத்தாவை கண்டு அவருக்கு வியப்பு. வாங்க சார் என்று வரவேற்றவர் அவர்கள் என்ன கூறப் போகிறார்கள் என்று அறியும் ஆவலோடு அவர்களையே பார்த்தார். இருக்கைகளை காண்பித்து அமர சொன்னவர் நின்று கொண்டே இருக்க, கதிர்வேல் நீங்களும் உட்காருங்க என்று சூர்யாவின் அப்பா கூறினார். வைராவின் அப்பாவும் ஒரு இருக்கையில் அமர வைரா சமையல் அறைக்கு செல்ல தயாரானாள். வேண்டாமா, எதுவும் எடுக்க வேண்டாம், நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். சூர்யாவின் அப்பா தடுத்து விட வைரா நின்று விட்டாள். வைரா எல்லாத்தையும் சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் என்று பேச்சை ஆரம்பித்த சூர்யாவின் அப்பா சூர்யாவின் நிலை, தாத்தாவின் முடிவு என்று ஒன்று விடாமல் கூறி முடித்த பின், வீட்டுல கூட எல்லாருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான், ஆனா போக போக சரியாயிடும்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொல்ற எல்லாமே நடக்கிறதால எனக்கும் ஒரு நம்பிக்கை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை வேதனைப்படுத்தணும்ன்ற எண்ணம் இல்ல. ஆனா சூர்யா எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை நடத்தினா போதும்னு சொன்னான். அதனாலதான் எதையுமே மறைக்காம உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு என்று அவர் கூறி நிறுத்த தாத்தா தொடர்ந்தார். வைரா, நாளைக்கு சூர்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனாலும் அவன் உடனே உன்னை மனைவியா ஏத்துக்க மாட்டான். ஆனா முழுசா அவன் உன்னை மனைவியா ஏத்துக்கிற நாள் ரொம்ப தொலைவில் எல்லாம் இல்ல. அந்த நாள் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா காத்துதான் இருக்கணும். சூர்யா உன்னுடைய கணவர்னு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று தாத்தா கூற, அப்படின்னா சார் இந்த கல்யாணத்தை ஏன் தேவையில்லாம நடத்துறீங்க? அவருக்கு விருப்பம் இல்லைன்னா இது நடக்க கூடாது. நான் அவருக்கு தகுதியான பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் வேண்டாமே. வைராவின் அப்பாவின் மனம் படபடத்தது. இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் வைரா வேறு எவரையுமே மணந்து கொள்ள மாட்டாள் என்று அவள் அப்பாவுக்கு தெரியும். இந்த திருமணம் எப்படியும் நடக்க வேண்டும் என்று அவர் மனம் கடவுளை வேண்டியது. இல்லம்மா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். உன் கல்யாணம் நின்று போனது சூர்யாவால தான். அது மட்டும் இல்ல, உன்னையும் சூர்யாவையும் இணைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த அந்த பையனுடைய அம்மா பேசினதையும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு களங்கத்தோட உன்னால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். தாத்தா தான் கூறினார். அப்படின்னா சார், எனக்கு 1-2 கண்டிஷன்ஸ் இருக்கு. சூர்யா சார் என்ன அவருடைய மனைவியா முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நான் என்னுடைய அப்பா கூடவே, ஐ மீன் சூர்யா சாரை விட்டு தனியா இருக்க ஆசைப்படுறேன். அது எனக்காக இல்ல, அவருக்காக தான். அவரை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நான் தொடர்ந்து வேலை பார்க்கவும் ஆசைப்படுறேன். உங்க ஆபீஸ்லயே தொடர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் வேற எங்கேயாவது வேலையை தேடிக்கிறேன். இல்ல இல்ல, நீ நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்க்கலாம், அதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சூர்யாவின் அப்பா கூறினார். என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் வேலைக்கு போகணும்னு சொல்றது வேற எதுக்காகவும் இல்ல. என்னுடைய அப்பாவை பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்கு. அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது. நான் அதுக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிக்க முடியாது. அத நான் விரும்பல. புரியுதுமா?
உங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க காசை கொடுத்தா கூட உன் மனம் அதை ஏத்துக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் சார், சூர்யா சார் என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட பிறகும் எங்க அப்பாவை நானே தான் பாத்துக்கணும். அதுக்கும் என்ன அனுமதிக்கணும். சரிம்மா, நாங்க இதெல்லாம் சூர்யா கிட்ட சொல்லிடுறோம், தாத்தா தான் கூறினார். நாளைக்கு காலையில 5:30 தான் முகூர்த்தம். சரியா 4:45 ஆகும் போது உங்க வீட்டு வாசல்ல கார் வந்து நிற்கும். கோயில் உங்களுக்கு பக்கத்துலதான். 15 நிமிஷத்துல நீங்க கோயிலுக்கு வந்துடலாம். ஏதாவது தடங்கள்னா கூட 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துடலாம். லேட் பண்ணிடக்கூடாது என்று கூறிய சூர்யாவின் அப்பா, அப்பா நம்ம போலாமா என்று கேட்டார். சரிப்பா என்று தாத்தா எழுந்து கொண்டு வந்த பைகளை வைராவிடம் கொடுத்து விட்டு இருவரும் விடை பெற்றனர். அவர்கள் சென்ற பிறகு அந்த பைகளை ஒவ்வொன்றையாக திறந்து பார்த்தாள். நகை, புடவை என்று அவளுக்கும் அவள் அப்பாவுக்கும் தேவையான அனைத்தும் அதில் இருந்தது. மறுநாள் காலை சரியாக 4:45 கார் வந்துவிட்டாலும் வழியில் ஏற்பட்ட சில தடங்கல்கள் காரணமாக வைராவும் அப்பாவும் கோயிலை எட்டும் போது 5:15 ஆகிவிட்டது. பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக நிற்கும் சூர்யாவை கண்டு வைராவுக்கு பயம் வந்துவிட்டது. அவனுக்கு எந்த விதத்திலும் தான் பொருத்தமில்லை என்று அவள் நன்றாக அறிவாள். தன்னை காணும் அந்த நொடி உன்னை மனைவியாக்கி கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று அவன் கூறிவிடுவானோ என்ற ஒரு பயம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதே பயம் அவள் அப்பா மனதிலும் இருக்கவே செய்தது. சூர்யாவின் அண்ணன்களும் அண்ணிகளும் வைராவை கண்டு வாயடைத்து நிற்க சூர்யாவின் அம்மா அழுதே விட்டார். ஆனால் அமைதியாக நின்ற சூர்யா சரியாக 5:30 ஆன போது பூசாரி கொண்டு வந்து நீட்டிய தாலியை வாங்கி அவன் அருகில் வந்து நின்ற வைரா கழுத்தில் கட்டினான். தலை குனிந்து நின்ற வைரா அவன் குங்குமம் வைக்கும் போது தலை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவளது விழிகளில் ஏதோ ஒரு காந்த சக்தியை அவன் உணர்ந்தான். அது அவனை வசியம் செய்கிறதா என்ன? அந்த விழிகளில் இருந்து பாய்வது என்ன மின்சாரமா? அவன் தன் விழிகளை சட்டென்று இழுத்து கொண்டான். பொண்ணோட கண்ணை தவிர வேற எதுவுமே நல்லா இல்ல. எனக்கு பொண்ணு சுத்தமா பிடிக்கல. சுதர்ஷனின் மனைவி காயத்ரி கூற, ஆமக்கா, கண்ணு மட்டும்தான் அழகா இருக்கு என்று கிருஷ்ணகுமாரின் மனைவி கௌசல்யாவும் கூறினாள். சூர்யாவின் அம்மா ஒன்றும் பேசவில்லை. சடங்குகள் முடிந்ததும் முதலில் காரில் சென்று ஏறிக்கொண்டது அவர்தான். அப்பா அருகில் வந்த சூர்யா, அப்பா, வைரா கிட்ட நேத்துக்கே எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க தானே? அவளை ஏமாத்தலையே என்று கேட்டான். இல்லப்பா, அவளை ஏமாத்தல. நீ சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டோம், நேற்றுக்கே சொல்லிட்டோம் என்று கூறிய அப்பா அவள் கூறியதையும் கூற, அப்பா, நான் தாலி மட்டும்தான் அவளுடைய கழுத்துல கட்டி இருக்கேன். அவ எனக்கோ நான் அவளுக்கோ அடிமை கிடையாது. எந்த உறவும் எங்களுக்கு இடையில கிடையாது. அவ அப்பாவை பாத்துக்க அவளுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அது அவளுடைய உரிமை, கடமை. அதுல மூக்கு நுழைக்க யாருக்கும் அதிகாரமும் இல்ல. அவள் காதுபடவே கூறியவன் அவனது காரை நோக்கி நடந்தான். வைராவுக்காகவும் அவள் அப்பாவுக்காகவும் அவர்களது வீட்டின் அருகிலேயே ஒரு வாடகை வீட்டை தாத்தா பார்த்து விட்டார். இருவரையும் அந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சூர்யாவின் அப்பா தாத்தா விடை பெறும் போது, இந்த பிரிவு கொஞ்ச நாளுக்கு தாமா, 1 மாசம் கூட நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று தாத்தா உறுதியாக கூறிய போது அனைவருக்கும் வியப்பாக தான் இருந்தது. அவர் மட்டும் ஏன் இப்படி சிந்திக்கிறார் என்ற வியப்பு. அறக்க பறக்க தன் வேலைகளை முடித்த வைரா அலுவலகம் புறப்பட்டு விட்டாள். தாலியை பத்திரமாக தன் சுடிதாருக்குள் மறைத்து வைத்துக் கொள்ள அவள் மறக்கவில்லை. சரியாக 9:30 ஆன போது சூர்யாவும் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் வைரா மனம் பயத்தில் தந்தியடித்தது. ஆனால் அவனோ அவளை கண்டு கொள்ளாமல் அவனது அறைக்கு வந்து விட்டான். முதல்ல இவளை வேற ஆபீஸுக்கு மாத்தணும், இல்ல நான் வேற ஆபீஸுக்கு மாறணும் என்று கோபமாக கூறியபடியே இருக்கையில் வந்து அமர்ந்தான். எந்த ஒரு வேலைக்காகவும் அவன் வைராவை தன் அறைக்கு அழைக்கவில்லை. அவள் பார்க்க வேண்டிய வேலைகளை கூட வேறு ஊழியர்களை வைத்து பார்த்து கொண்டான். அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஊழியர்கள் ஒருவருக்கும் புரியவில்லை. இன்று முழுவதும் வைராவுக்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. அவள் அவளது இருக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். மாலை அலுவலகம் முடிந்ததும் வழக்கம் போல் வைரா பூ விற்க வந்து விட்டாள். கடையில் விற்க முடியாத பூக்களோடு வீதியிலும் இறங்கிவிட்டாள். 1-2 தெருவை தாண்டி அவள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவளை உரசியபடி வந்து நின்றது அந்த கார். திடுக்கிட்டு விலகி நின்றவள் காரின் கண்ணாடி கீழே இறங்கும் போதுதான் அது சூர்யா என்று கண்டாள். வழக்கமாக அவன் அலுவலகம் வரும் கார் அல்ல இது. இங்க என்ன பண்ற
கோபமாக அவன் கேட்க, பூ பூ விக்கிறேன் தயங்கியபடி அவள் கூற, கார்ல ஏறு, குரலை உயர்த்தி அவன் கூறினான். பூக்கூடையோடு காரின் பின் கதவை திறந்து பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள் வைரா. கார் நேராக அவர்கள் இப்போது தங்கியிருக்கும் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவள் இறங்க அவள் பின்னாலேயே காரிலிருந்து இறங்கியவன், உள்ளவா என்ற அதிகாரத்தோடு கூற அவனோடு அவள் உள்ளே வந்தாள். அவள் அப்பா ஹாலில் தான் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் வந்து அமர்ந்த சூர்யா, அங்கிள், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்று கேட்டான். ஒரு 8 லட்சம் இருக்கு. வேற ஏதாவது கடன் இருக்கா? இல்ல சார். நீங்க என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களை அங்கிள்னு தானே கூப்பிடுறேன். அப்புறம் இனி வைரா பூவிக்க எல்லாம் போக வேண்டாம். ஆபீஸ் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த சம்பளம் பத்தலனா என்கிட்ட சொல்லுங்க. இல்லையா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. அப்புறம் வீட்டு வேலைக்கு நாளையில இருந்து ஒரு அம்மா வருவாங்க. அதே மாதிரிதான் உங்களை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவங்களுக்கான சம்பளத்தை நானே கொடுத்துடுறேன் என்று கூறியவன் எழுந்து கொண்டான். அதற்குள் வைரா அப்பாவுக்கும் அவனுக்கும் டீ கொண்டு வந்து விட்டாள். அவள் நீட்டிய டீயை எடுக்காமல், நான் போயிட்டு வரேன் என்று அவள் அப்பாவிடம் மட்டும் கூறிவிட்டு அவன் வெளியே வந்து விட்டான். அவனது வீட்டை நெருங்கும் போது அவன் மனம் பாரமாகிக் கொண்டே சென்றது. அவள் டீயை நீட்டியும் தான் எடுக்காமல் அவளை அலட்சியப்படுத்தி விட்டு வந்தது சரியா என்று அவன் மனம் கேள்வி எழுப்பியது. உன்னுடைய தாத்தா மேல இருக்கிற கோபத்தை நீ ஏன் தேவையில்லாம வைரா மேல காட்டுற? உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் வேண்டான்னு வைரா சொன்னதா உன் அப்பா சொன்னார்ல. ஆனா உன் தாத்தா தான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொன்னதாவும் உன் அப்பா சொன்னாரே. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம வைராவை தண்டிக்கிற என்று கேட்டது மனம். இப்போது அவனது கோபம் சிறிது தணிந்து விட அப்படியே காரை திருப்பிக் கொண்டு வைரா வீட்டிற்கு வந்து விட்டான். வைரா சமையல் அறையில் வேலையாக இருக்க அவனது கார் வந்ததை கவனிக்கவில்லை. வீட்டிற்குள் வந்த சூர்யாவை கண்டு அவளது அப்பாவுக்கு வியப்பு. வைரா, சூர்யா சார் என்றவர் அதை அப்படியே நிறுத்திவிட்டு, சூர்யா வந்திருக்காருமா என்றார். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தாள் வைரா. என்ன சார், ஏதாவது மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களா என்று கேட்டாள். இல்ல, எனக்கு டீ வேணும் என்று அவன் கூற அவள் முகம் மலர்ந்தது. ஓடி சென்று டீ போட்டு எடுத்து வந்தாள். அதை வாங்கி பொறுமையாக குடித்து முடித்தவன், டீ நல்லா இருக்கு என்று கூற அவள் முகம் இன்னும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நான் போயிட்டு வரேன் என்று அவள் அப்பாவிடம் கூறியவன் அதன் பிறகு அவளிடமும் சென்று வருவதாக கூற வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பினாள் வைரா. பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.